நெவர் காம்ப்ரமைஸ் யுவர் ட்ரீம்ஸ் ஃபார் எனிதிங் எனிபடி. உங்களுக்கு குழந்தை முக்கியம், ஹஸ்பண்ட் முக்கியம், எல்லாமே முக்கியம் தான். ஆனால் உங்களோட அடையாளம், உங்களோட வேலை அதுவும் முக்கியம். ஸோ அதுக்காக வந்து வீடுக்காக உங்கள் ட்ரீமை விட்டு கொடுத்துறாதீங்க. ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அது ரியாலி டஃப் தான். பட் இருந்தாலும் அதுக்கான மனநிலை வந்து கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா ஸ்ட்ரகிளையும் கடந்து வராங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதுன்றதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சமாளிச்சிட்டிங்க. ஸோ படிக்கிறதுன்றது அதில் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கன்னிங்காகவே இருங்க. எப்போ வரைக்கும்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். நீங்கள் வேலை கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லைக் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்ப்புக்கு ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வேலைன்றது மட்டும்தான் உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேமிலின்னு ஆகும் லைக் ஒரு கம்ப்ளீட் விமன், அதெல்லாம் வந்து சும்மா கதை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் உங்களை வந்து அவ்வளோ ப்ரிவிலேஜ்டாக ரொம்ப அப்படியே போஷாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குன்னு வேல்யூவே இல்லாமல் போயிடும். மெசேஜ் கரியர் மாதிரி தான். இது வந்து எல்லாரும் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல. எல்லா இடத்துலையும் ஒரு சில பர்டிகுலர் பேர் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். பட் வேலைன்றது வந்து உங்களுக்கான எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன். எல்லாரும் சொல்லுவாங்க லைக் மணினால தான், மணி இல்லைனாலும் நிறைய நிம்மதி வேணும், லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மணி இருந்தால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. ஆனால் அவங்களோட 80% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா எல்லாரும் பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான்